அப்போ பிசாசை துரத்துங்கள்ன்ற தலைப்பில் இந்த பாகம் 2ல் உங்களை இந்த நாளில் நான் சந்திக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட. அப்படின்னா பாகம் 1 போன வாரமே எடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஆமென். அதை நீங்கள் மறுபடியும் கூட என்ன பண்ணுங்கள், யூடியூப்லேயோ இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கேளுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பாகம் 2ல் நம்ம பார்க்கும் பொழுது பிசாசு துரத்துகிறதுல சில முறைகள் இருக்குது, சில ஒழுங்குகள் இருக்குது. இப்போது இந்த பிசாசுகளை துரத்துங்கும்போது நம்மளுடைய சுய ஞானத்தின் அடிப்படையில் இல்லை நம்மளுடைய தனிப்பட்ட எண்ணத்தில் நாம் பிசாசுகளை துரத்த முடியாது. அப்போ இந்த பிசாசை துரத்துவதை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுது, வேதம் என்ன கற்பிச்சிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார், தம்முடைய ஆவியை கொண்டு என்ன சொல்லியிருக்கிறார், தம்முடைய சீஷர்களை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம மையமாக வச்சு அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். பாஸ்டர், பிசாசுகளை துரத்துறதை பற்றி உற்சாகமாக ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட பேசினா பரவாயில்ல, சபைக்கு பேசணுமா, நாங்கள் போய் எந்த பிசாசை துரத்த போகிறோம், நாங்கள் பிசாசை துரத்த முடியுமா அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவராலும் முடியும் அப்படின்னு பாஸ்டர் விக்டர் சாலமன் சொல்லுவதை விட இந்த வேதம் சொல்லியிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த வேதம் பொய்யல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியமும் பொய்யல்ல. ஒரே ஒரு வார்த்தையாக வேதம் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசிக்கிறவர்களின் அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவாங்க. அப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்துருக்கிறா, நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்களோ அவரே கொடுத்துருக்கிறார். எப்படி அவரால் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழே உள்ள பாதாளத்துக்கும் அதிகாரம் உடையவர் அவர். அதிகாரம் உடையவர் அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளித்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு செயல்தான் இந்த பிசாசை துரத்துவது. அப்போ உங்களாலையும் பிசாசுகளை துரத்த முடியும், உங்களை கண்டும் பிசாசு நடுங்குவான். புரிஞ்சிச்சா? அப்போ அநேகர் இந்த சிந்தனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. என்னென்னா, பிசாசெல்லாம் நம்ம விரட்ட முடியுமாங்க, அதுக்கெல்லாம் ஒரு வல்லமையான ஊழியக்காரரால் தான் முடியும், நம்மளாலலாம் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒரு பெரிய வரம், அந்த வரம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, அந்த வரத்தை ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்ளணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசுகளை துரத்துவது வரம் கிடையாது, அது வரத்தின் அடிப்படையில் செயல்படுவது கிடையாது, விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுகிற காரியம் தான். என்னது வரன்றது ஆண்டவர் கொடுப்பார், கொடுத்ததை எடுக்க மாட்டார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வரம் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? அந்த கிஃப்ட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆப்ரேட் ஆகும். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் பிசாசை துரத்துவதுன்றது அப்படி கிடையாது, அது விசுவாசிக்கிற எல்லாராலும் நடக்கக்கூடிய அடையாளம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பிசாசை நீங்கள் துரத்த கற்றுக்கொள்ளணும். ஏன் நான் பிசாசை விரட்டணும் அப்படின்னா, அது உங்கள் மேலே என் மேலே விழுந்த கடமை. பாருங்கள், கட்டுண்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில் சிக்குண்டவர்கள் இருக்கிறாங்க. என்ன, பிசாசினால் கட்டுண்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்க தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களே இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க. உங்களை நம்பி உங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்னது? பிசாசை விரட்டுறது. இருங்க, நான் ஃபோன் பண்ணி பிசாசை விரட்டுற ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர்கிட்ட கொடுக்குறேன். இல்லை, இந்த சிஸ்டருக்கு ரொம்ப நாளாக ஒரு பிசாசின் பிடியில் ரொம்ப இதாக இருக்குது, வாங்க ஒரு வல்லமையான ஊழியக்காரர் அந்த ஊரில் இருக்கார், போய் பார்ப்போம். அப்போ நீங்கள் யாருங்க? அப்போ நீங்கள் யார்? தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார்? உங்களுடைய அதிகாரம் என்ன? தேவன் நீங்கள் பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. பிசாசை உரட்டுறது எதுவோ பாஸ்டரோட வேலை, இல்லை பிசாசை உரட்டுறதுக்குன்னு தனி ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய வேலை. அந்த வேலை என்னோடது கிடையாது, எனக்கு அது தேவையில்லை, அது எனக்கு சம்மந்தமே இல்லாதுன்னு நீங்கள் தட்டி கழிச்சுக்கிட்டு போகிற காரியம் கிடையாது. என்னது? பிசாசை துரத்துவது.
நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. என்னன்னு கொடுப்பாரு? பிசாசை துரத்துறது. இல்லை, உங்கள் உறவினர்கள் மத்தியில் ஒரு நாள் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஆண்டவர். ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி, பிசாசுக்கு முன்னாடி உங்களை நிற்க வச்சுருவார். ஜாக்கிரதை. அன்றைக்கி நான் சொன்னது உங்களுக்கு புரியும், அந்த கஷ்டம் என்னன்னு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? திடீர்னு ஒரு நாள் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த உறவினர் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை அந்த உறவினருக்கோ பிசாசு பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே பரிசுத்தவனாக இருக்கிறீங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு நாள் நீங்கள், நான் பேசுறது கேட்குதா இல்லை கீழே வந்துட்டுமா? அப்போ ஒரு நாள் நீங்கள் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருக்கீங்க. திடீர்னு அந்த உறவினர், நீங்க ஆவிக்குரிய சபையில இருக்கிறீங்க, நீங்க பெந்தேகோஸ்தேக்காரங்க, நாங்களாம் ஆவிக்குண்டானவர்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். என்ன, ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்க உறவினர்னு வச்சுப்போம். அங்க போயிருக்கிறீங்க. திடீர்னு அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்ல அப்பாவுக்கோ மகளுக்கோ பிசாசு பிடிச்சிருக்கு. பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் அவங்களுக்கு ஜோம் பண்ணி விடுங்கன்னாங்க. நீங்களும் சரி ஜமதானம் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் கையை வச்சுக்கிட்டீங்க. பிசாசு எந்திரிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு கிடந்தா, இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கு உங்களுக்கு புரியும் என்னன்னு. அன்னைக்கே பாஸ்டர் சொன்னாரு, நான் என்ன பிசாசை டீல் பண்ண போறேன், நான் எங்க பிசாசை ஓட்ட போறேன் அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டோமே, கவனிக்காம விட்டுட்டோமே, நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஒருவேளை உங்க ஊர்ல உள்ள, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க தெருவுல திடீர்னு ஒரு அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க ஓடி இருக்கும், ஐயா என்ன இல்ல நல்லாதான் இருந்தான் என் பையன், திடீர்னு எங்கேயோ போயிட்டோம்னா வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கிறான், யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான், திடீர்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பிகப் பண்றான், கொஞ்சம் செபிக்க வாங்கயான்னு வாங்க. நீங்க செபிக்க தானே கூப்பிட்டாங்கன்னு போவீங்க, அங்க பிசாசு நிக்குது. என்ன பண்ணுவீங்க? தேவ பிள்ளைகளே, நீங்க பிசாசு உங்க வாழ்க்கையில அனுதினமும் சந்திக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் ஆண்டவர் அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதிப்பார். உங்க தெருவிலையோ, உங்க குடும்பத்திலேயோ, உங்க வேலை ஸ்தலத்திலேயோ, உங்க படிப்பின் சூழ்நிலையிலையோ, அன்னைக்கு பிசாசுக்கு புறமுதுகு காட்டிட்டு ஓட போறீமா, பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை விரட்ட போறோமா? அப்ப விரட்டணும்னா வசனம் எப்படி சொல்லுதோ அப்படிதான் விரட்டணுங்க. பாரு, என்னுடைய சுய பலத்துல நான் எப்படி இதை டீல் பண்றேன் பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறு. அதற்காக தான் பிசாசை துரத்துங்கள்ன்ற தலைப்புல கடந்த வாரமும் பேசணும், இந்த வாரமும் பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, பிசாசின் ஆவிகள் இந்த உலகத்தில் கிரியை செய்வது உண்மை என்றும், என்னது, பிசாசினுடைய ஆவிகள் இந்த உலகத்துல கிரியை செய்வது உண்மை என்றும், அவைகள் மனிதரை மோசம் போக்கும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன என்றும் முதலாவது நம்ம அறிந்துக்கணும். உண்மையா இல்லையா? நம்மளை மோசம் போக்குதா இல்லையா? இந்த உலகத்துல அதனுடைய கிரியைகள் இருக்குதா இல்லையா? அப்ப பிசாசின் ஆவிகள் மனித உருவத்தில் இல்லாட்டி மிருகத்தினுடைய உருவத்துல நம் கண்ணுக்கு முன்னாடி தோன்ற முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிசாசு ஒரு மனுஷ உருவத்திலேயோ இல்ல ஒரு மிருக ஜீவத்தினுடைய உருவத்திலேயோ நமக்கு முன்னாடி நிக்காதனால முடியாது. நான் சொன்னதை கவனிச்சிட்டீங்களா? அது மனுஷனுடைய உருவத்திலேயோ மிருகத்தினுடைய உருவத்திலேயோ நிக்க முடியாது. ஆனா ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயோ மனுஷனுக்குள்ளேயோ இல்ல ஒரு மிருக ஜீவத்தினுக்குள்ளேயோ புகுந்து வசிக்க முடியும். சொல்றது புரியுதா? அது அலோவ் பண்ண முடியுமா? அது போக முடியுமா அப்படின்னா வசன ஆதாரம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்றுக்கும் மேற்பட்ட அநேக பிசாசுகளின் ஆவிகள் புகுந்து வசித்த மனிதனை வேதத்தில் அறிவோம். யாருன்னா லூக்கா 8வது அதிகாரம் 30ஆம் வசனம். எடுக்க வேணாம். லூக்கா 8வது அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். அப்ப பிசாசால ஒரு மனுஷனுக்கு உள்ள போக முடியும், அவனுக்குள்ள வாசம் பண்ண முடியும்.
ஆனால் ஒரு மனுஷனை போல நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாது. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பாருங்க, மனுஷனுக்குள் இருக்கும் பிசாசின் ஆவிகள் மனித அவயங்களை உபயோகிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தானா அவனுடைய அவயங்களை அது உபயோகிக்கும். எப்படி உபயோகிக்குதுன்னா பாருங்க, பேசும். அவனுக்குள்ளேருந்து என்ன பண்ணும்? பேசும், சிரிக்கும், புலம்பும், கூக்குரலிடும், ஓடும், ஆடும் மற்றும் புரளும். பார்த்துருக்கீங்களா? பிசாசு பிடிச்ச மனுஷனை பார்த்துருக்கீங்களா? அவன் கூக்குரலிடுவான், ஆடுவான், ஓடுவான், புரளுவான், சிரிப்பான், திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு விதமான பிசாசு. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தேவ பிள்ளைகளே, இது நல்லா புரிஞ்சுக்கணும். சில ஆவிகள் மனிதனுக்கு மூலக்கோளாறே கொண்டு வரும், தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு பூந்தா அவனுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனை கொண்டு வரும், சைக்காலஜி இஷ்யூஸை கொண்டு வரும். பிசாசு இவ்வளோ காரியம் பண்ணுவான், ஜாக்கிரதை பாருங்க. மற்றும் பைத்தியத்தை உண்டு பண்ணும், மென்டலி பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணும்? யாரு? ஒரு மனுஷனுக்குள் பிசாசானவன் வந்தானா பாருங்க, மூலக்கோளாறு, பைத்தியம், வேறு சில ஆவிகள் மனிதரை உணர்வற்றவர்களாக, எப்படியா உணர்வற்றவர்களாக, பொல்லாதவர்களாகவும் மாற்றும். என்ன இல்லை, அவனுக்கு ஒரு உணர்வே இல்லாதவனா ஆக்கிறோம். பாருங்க, இன்னும் இந்த மனுஷனுக்குள்ள பிசாசானவன் உள்ள போனானா கொலை என்ன பண்ணுது? கொலை, தற்கொலை ஆகியவற்றை செய்யும்படி கிரியை செய்யும் பிசாசின் ஆவிகளும் உண்டு. தற்கொலை பண்ணிக்கிட்டானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தற்கொலைக்கு காரணமாக இருந்தது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொலைவெறியை கொடுக்கறது யாரு? அப்போ மனுஷனுக்குள்ள போனால் அது என்ன பண்ணுது? பேசுது, சிரிக்குது, புலம்புது, கூக்குரலிடுது, புரளுது, கொலை வெறியை கொடுக்குது. அது மாத்திரமல்ல பாருங்க, தற்கொலையின் எண்ணத்தை கொடுக்குது. இப்படிப்பட்ட கிரியைகள் தான் பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே இருக்கும். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் அறிவிப்பு டைமில் சொன்னேன், நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பு உண்டாகும்படி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மறுபடியும் பிசாசானவன் உங்களை மேற்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் இந்த மாம்சத்தின் பார்வையை கழட்டி வச்சுட்டு ஆவியின் கண்களினாலே ஒரு பிரச்சனையை அணுகுங்க, சூழ்நிலையை அணுகுங்க, காரியங்களை அணுகுங்க. ஏன்னா அவன் விவரமாக என்ன பண்ணுறான்? உங்களை மாம்சத்தோடு போராட விட்டுட்டு அவன் பின்னாடி ஆவியின் மண்டலத்தில் உங்களுடைய செயல்களை இல்லை ஒரு மனிதனுடைய கிரியைகளை இன்னும் பொல்லாதவைகளாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் ஒரு மனுஷனை வெறுக்கிறீங்களா? ஒரு மனுஷனை பகைக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை மாம்சத்தில் அவனை பார்க்க வச்சு, அவங்கள வெறுக்க வச்சு, அவங்களுடைய செயல்களினாலே, கிரியைகளினாலே, செயல்பாடுகளினாலே உங்களை வெறுக்க வச்சு உங்களை அவன் மோசம் போக்கிட்டு இருக்கான். ஆவியின் மண்டலத்தில் அந்த பிரச்சனையை, பிசாசே எனக்குள்ள கோபத்தை கொண்டு வருகிற, வெறுப்பை கொண்டு வருகிற, கசப்பை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிய, என் சமாதானத்தை கெடுக்கிற, ஐக்கியத்தை கெடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியை, என் குடும்பத்தை தொடுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. என் ஐக்கியத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. என் சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. என்னுடைய கையின் பிரயாசத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஜெபிங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மாம்சத்தில் போராடிட்டு, மனுஷனோட போராடிக்கிட்டு, பகையை வளர்த்துக்கிட்டு, ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்ம மோசம் போனதுக்கு காரணம் பிசாசு, இந்த பிசாசனுடைய ஆவி. அதுக்கு தான் சொல்கிறேன், அவனை துரத்துங்கள். அவனை துரத்த கற்றுக்கணும், அவனை துரத்தணும். எந்த இடத்துலையுமே, எந்த எல்லையிலுமே அவன் உங்களை மேற்கொண்டக்கூடாது. உங்களை அவன் உங்களுக்குள்ள வந்து மேற்கொண்டானா ஆவியானவர் துக்கப்படுவார்.
ஏன்னா உலகத்தானுக்கு கொடுக்கப்படாத ஒரு மேன்மை, அவனுக்கிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? நான் ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். ஆமென். நான் யாரை பெற்றிருக்கிறேன்? எனக்குள்ள யார் இருக்கா? புரியுதா? அப்ப உலகத்தான் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கும் தேவ பிள்ளைகள் ஒரு பிரச்சனையோ ஒரு சூழ்நிலையோ ஒரு காரியத்தையோ அணுகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எடுக்கிற சத்தியம் எல்லாமே என்னைய புடமிடுது, என்னைய உருவாக்குது. இப்போலாம் கோவப்படுறதில்ல, டென்ஷன் ஆகிறதில்ல, ரொம்ப பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லா நாளும் உண்டு தான். ஆனால் இது யார் மேற்கொள்கிறா, இந்த நேரத்தில் இது யார் கிரியை செய்கிறா அப்படின்னு என்னால் என்ன பண்ண முடியுது? கூலாக ஹேண்டில் பண்ணிடுறேன், கூலாக பேசிட்டு போயிடுவேன். எனக்கு தெரியும் இந்த ஆவி என்ன ஆவின்னு. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஜாக்கிரதை. தேவ பிள்ளைகள் எக்கார்ந்து கொண்டு பிசாசானவனுக்கு மோசம் போயிடாதீங்க. எந்த விஷயமா இருக்கட்டும் கூலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. மாம்ச கண்ணட்டோட மாம்ச கண்ணாடியை போட்டு பார்க்கறத நிறுத்திட்டு ஆவியின் கண்கள் உடையவர்களாய் ஆவிக்குரிய பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் ஒரு பிரச்சனையை அணுகுங்க, ஒரு சூழலை அணுகுங்க, ஒரு காரியத்தை அணுகுங்க. அதில் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்துருக்கீங்களா, நீங்கள் முதல்ல சரியாக இருக்கிறீங்களான்றதை பார்த்துக்குங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள் பாருங்கள், இன்னும் வேறு சில ஆவிகள் மக்களை என்ன பண்ணுது தெரியுமா? குருட்டாட்டமாகவும் செவிடராகவும் கொடிய வியாதி உள்ளவர்களாகவும் முடவர்களாகவும் ஊமைகளாகவும் ஆக்குது. நான் முன்னாடியே சொன்னேன். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எந்த ஒரு பிசாசின் ஆவியும் ஒரு மனிதனையோ ஒரு மினுகணத்தை போலவோ நமக்கு முன்னாடி வந்து தோன்ற முடியாது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் செத்து போயிட்டேன், நான் மனுஷன் செத்து போயிட்டேன். இப்போ நான் மனுஷனா என்ன மாதிரியே வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் தோன்ற, அதே போல தான் ஒரு மனுஷனாகவோ ஒரு மிருகமாகவோ பிசாசால வந்து நமக்கு காட்சி அளிக்க தோன்ற முடியாது. ஆனால் அந்த மிருகத்துக்குள்ளேயோ மனுஷனுக்குள்ளேயோ உட்புகுந்து வசிக்க முடியும். அவன்கிட்ட அந்த மனுஷனுக்குள்ளே வந்து அவனுடைய சரீரத்தை பயன்படுத்தும், அவன் அவயங்களை பயன்படுத்தும். பேச, சிரிக்க, புரள, ஓட, கத்த, கூக்குரலிட. இதை நான் 2 தடவை இப்போ இங்கே விதைச்சிருக்கிறேன். எந்த இடத்துலையாவது நீங்கள் கோவப்பட்டீங்கனாலோ எந்த இடத்தினாலோ நீங்கள் உங்கள் தன்னிலை உணராமல் செயல்பட்டாலோ இல்லை உங்கள் சுயத்தில் சில முடிவுகளை நீங்கள் எடுத்தாலோ அந்த இடத்துல இது உங்களுக்கு நினைவு வரணும். ஆமென். நான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னா, பிசாசுக்கு வாசலை திறந்து வச்சுக்கிட்டு உள்ளவான்னு கூப்பிட்டேன்னா அது உள்ளே வந்து கண்டிப்பாக உங்களை மோசம் போக்கும், சேதப்படுத்தும், உங்களை அழிக்கும். ஆமென். அல்லேலூயா. 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 சில பொல்லாத ஆவிகளின் மூலமாக இப்பயும் சொல்கிறேன், கருசிதைவு கூட உண்டாகும். சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க பெண்கள். சில பொல்லாத ஆவிகளை நீங்கள் விட்டீங்க, உங்களுக்குள்ளே வந்தால் கருசிதைவு உண்டாகும், கருவை அழிக்கும். அது மாத்திரமல்ல, பயம், தரித்திரம், குடிவெறி, இதெல்லாம் என்ன ஆகுமா? இன்னைக்கு அநேக மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிசாசானவன் அவங்களுக்குள்ள வாசம் பண்ணதுனால தான். ஆமென். அல்லேலூயா. மனிதனின் சரீரத்தை மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், ஆத்துமாவையும் சேதப்படுத்தும் எல்லா விதமான பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் நம்ம துரத்த கற்றுக்கணும். ஆமென். போன வாரம் அதனால தான் இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன பண்ணேன், எப்படி பிசாசுவை துரத்துறதுக்கு காரியம் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக என்ன பண்ணேன், பேசினேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும், எப்படி அதை கையாளணும்னு உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ இந்த நாளில் இன்னொரு காரியம், கூடுதல் தகவலாக இருக்கட்டும்.
முதல்ல இயேசுவின் நாமம்னு சொன்னேன். இப்போ ரெண்டாவது பிசாசை நீங்கள் துரத்தும் போது சில யுக்திகள்னு சொன்னேன். அதுதான் ஒன்று இயேசுவின் நாமம். இன்னொன்று பிசாசை துரத்தும் போது நீங்கள் இந்த யுக்தியை பயன்படுத்தணும். இது உங்களுக்குமே உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் இந்த யுக்தியை வச்சு என்ன பண்ணலாம்? ஆமென். பாருங்கள், ரெண்டாவது என்ன அப்படின்னா மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம். முதலாவது இயேசுவின் நாமம், ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு பாருங்க. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை கையாளும் போது அவர் ஹேண்டில் பண்ண விதங்கள்லாம் பாருங்க. பைபிள் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. வேதத்தை விட்டு நம்ம வெளியில் போவேனா, வேதத்துக்குள்ளேயே நின்றுக்குவோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கிறேன், நான் பைபிளை விட்டு வெளியில் போகல. நல்லா கவனிங்க. ஒரு பிசாசை துரத்தணும்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ ஆவியினால பிசாசை துரத்த கற்றுக்கணும். எப்படி? தேவ ஆவி. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இயேசு பிசாசை துரத்தினாருங்க, அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்துருக்காருங்க. ஆனால் இயேசுக்குள்ள யார் இருந்தா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு பிசாசுகளை துரத்தினார். ஓகேயா? இயேசு பிசாசுகளை துரத்தினார்னு வேதம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுக்குள்ள இருந்தது யாரு? ஆவியானவர். அப்போ நீங்கள் பிசாசுகளை துரத்தணும்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நிறைவு இருக்கணும். நீங்கள் பிசாசை துரத்த போறீங்கன்னா வசனம் சொல்லிச்சு, விசுவாசிக்கிறவர்களின் அடையாளங்கள் ஆவன அவர்கள் பிசாசுகளை துரத்துவாங்க. நீங்கள் விசுவாசி, பிசாசை துரத்தலாம். ஓகே, அந்த அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதற்கான தகுதி என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லாமல் உங்களால் பிசாசை துரத்த முடியாது. நீங்கள் பிசாசை துரத்தணும்னா, உங்களை கண்டு பிசாசு பயப்படணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஜாக்கிரதை. ஆவியானவராலே நிரப்பப்படுகிற அனுபவம் உள்ள பிள்ளைகளை பிசாசு கண்டாலே நடுங்குவான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எடுக்க வேணாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினாலே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ பிசாசை விரட்டுறதுக்கு அடுத்த யுக்தி என்னது? தேவ ஆவியானவர். இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்துங்க. தேவ ஆவியினால பிசாசை துரத்தணும். எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் அங்கே செஞ்சு காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. ட்ரில் மாஸ்டர் மாதிரி சிலவங்க பார்த்துருக்காங்களா? அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் தோணுதோ ஏத்தாப்புல ஒருத்தவன் நம்பி வந்து தலையை கொடுத்துட்டானா நான் பார்த்துருக்குறேன். அப்படியே கொண்ட முடியோடு பிடிச்சிருவாங்க. பிடிச்சிக்கிட்டு தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஏய் சொல்லு, வாயத்தர, வாயத்தரன்னு பல்லேர்னு அறைவாங்க. அதுக்கு வலிக்க போகிறதில்ல. பாவம் எவன் சிக்கனானோ அவன் உடம்பு புண்ணாச்சு. எதுக்கு அந்த அடி அடிக்கிறத நான் யோசித்தேன். அப்புறம் தான் தெரியுது, விட்டா அது இவங்களை என்ன பண்ணிடும், அடி வெளுத்து எடுத்துருந்தா என்ன பண்ணுறது, அப்படியே அடிச்சே மிரட்டி வைக்கிறது. பிசாசு ஓடின பாரு இல்லை, அவங்களும் பிசாசு ஓட்டினதாகவும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன். போட்டு அரையிறது, பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றது, அப்படியே முடியை பிடிச்சி சுத்த விடுறது, கிருக்குன்னு இதெல்லாம் நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவம்லாம் கிடைக்கலையான்னு தெரியல. அப்படியே பிடிச்சிக்கிட்டு சுற்றினாங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பைபிள் அப்படி சொல்லலையா? வேதம் அதை சொல்லலை. வேதம் சொல்லாத ஒன்றை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை விதட்டிமா, விசுவாசிக்கிறவனால பிசுவாசை வரட்ட முடியும். நான் விசுவாசிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தன்னை தகுதியுடையவனா இல்லைன்னாலும் கதை நடக்காது. என்னை கவனிங்களேன், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஏன் கதை நடக்காதுன்னு சொல்கிறேன்? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர், அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர்
யாரா? அவங்களே யூதர் தான். அப்புறம் சில பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தை சொல்ல துணிஞ்சிட்டாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூதர்கள். பவுல் பிரசங்கி சிஸ்டர் ஒரு நிமிஷம் பிரேக் போடுங்க சிஸ்டர். எனக்கு என்ன கேள்வினா, இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள் தானே இருக்கு. ஆனா இங்க வசனம் இருக்கு, இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்த துணிந்துன்னு. துரத்துங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் துணிந்துன்னு இருக்கு. அடுத்து வாசிங்க. பவுல் பிரசங்கிக்கிற கவனிங்க, இதுதான் மேட்டர். என்னன்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோ, இயேசுவின் நாமத்துல போறவன் வரவன் எல்லாமே அவுள் போரி மாதிரி யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா கதை நடக்காது. நான் விசுவாசின்ற பேர்ல ஒரு பசுந்தோல் போத்திய பன்றி மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நான் போய் பிசாசை துரத்துறேன்னு சொல்லி யாரோடைய வீட்லையாவது போய், சொந்தக்காரன் வீட்டில், நண்பர்கள் வீட்டில், இல்லை தெருவில் போய் கையை வச்சோம், கதை முடிஞ்சு. இயேசுவின் நாமத்தில் தான் பிசாசை துரத்தணும். அந்த அதிகாரம் இருக்கு, விசுவாசிகளுக்கு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா விசுவாசி எது தகுதியா இருக்கிறாயா? என்ன தகுதி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இவங்களும் கிளம்புறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமத்துல தான்பா சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? சொல்ல துணிந்தான். அது பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன்னா, இயேசுவின் பேர்ல கட்டளை கொடுக்கிறேன்னு என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இத்தனைக்கும் அவன் யார் தெரியுமா? ஸ்கேவா என்கிறவன் பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனுடைய 7 பிள்ளைகளுக்கு நடந்த கூத்து என்னன்னு பார்ப்போம். வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேர் இந்த செஞ்சாங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, அவர்களை அழகா பார்த்து, இயேசுவை அறிவேன். நாங்க யார் அறிவோம் தெரியுமா? இயேசுவை தெரியும். இயேசுவுக்கு பிசாசை தெரியும். சரி, பிசாசுக்கு இயேசுவே. ஏன் நீங்க விசுவாச பிள்ளைனா, உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பார்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைனா, உங்களுக்கு அவனுக்கு உங்களையும் தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுச்சா? இயேசுவை தெரிஞ்சவனுக்கு தேவ பிள்ளையே, விசுவாச பிள்ளையே, உங்களையும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, வாசிங்க சிஸ்டர். பவுலையும் தெரியும், பவுலையும் அறிவேன், அவளையும் நான் அறிவேன். நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி. பலாத்காரம்னா என்னன்னு தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. சும்மா அதையே போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்தது வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பலாத்காரம்னா. அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும். இப்ப புரிஞ்சுச்சா என்ன பலாத்காரம்னு? காயப்பட்டவர்களுமாகி, நிர்வாணப்படுத்தி காயப்படுத்தி விரட்டி விட்டுருக்கு. அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இயேசுவின் நாமத்தை சொன்னவங்களுக்கு தான். ஏயா பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நடுங்குற பேயி, பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது நடுங்குற பிசாசு, பவுல் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பயந்து ஓடின பிசாசின் ஆவிகள், இவங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது காயப்படுத்தி விரட்டி விட்டுச்சு. அப்படின்னா பவுலுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், இயேசுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். தேவ ஆவி அவர்களுக்குள் இருந்தார்னா பிசாசு அவர்களை கண்டு நடுங்கும். கரங்களை தட்டி, நான் தேவ ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை ஓட்டணும். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் தகுதி. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா பிசாசு நடுங்கும், பிசாசு ஓடும். விசுவாச பிள்ளையே, விசுவாசின்ற பேர்ல போய் என்ன பண்ணிட முடியாது. நானும் யூதன்றனால என்ன பண்ணிட முடியாது. பவுல் பிரசங்கித்தானே அந்த இயேசுவின் நாமத்திலேன்னு போய் என்ன பண்ணிட முடியாது. எங்க பாஸ்டர் சொன்னாரு அந்த இயேசுவின் நாமத்திலேன்னு ஒன்றும் பண்ணிட நடக்காது. ஒரு நாள் ஆண்டவர் உங்கள்ட்ட பிசாசோட விடுவாரு. இன்னைக்கு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க, டேட்டு போட்டு. ஒரு நாள் தனியா மாட்டுவீங்க, டீல் பண்ண வேண்டிய பிரச்சனை வரும்.
இப்பிலிருந்து இந்த ஆவியில நிரம்பி ஒழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. சரி, உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி ஒரு காரியம் சொல்கிறேன். பிசாசை துரத்தும் போது நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறதே இல்லை. பிசாசை துரத்துறவங்களும் இதை யோசிக்கிறது இல்லை. ஆவியானவர் எனக்கு இந்த வெளிப்படுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிசாசை துரத்துறதுலையும் திரித்துவம் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் அறிவிங்க? பிசாசை துரத்துறதுல திரித்துவம் இருக்கு. திரித்துவம் இல்லாமல் பிசாசானவன் நடுங்க முடியாது. திரித்துவம் இல்லாமல் பிசாசானவன் நம்ம மேற்கொள்ள முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன திரித்துவம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. என்ன இருந்துச்சு? அந்த ராஜ்யத்தில் ஒரு அரசன் இருந்தான். யார் இருந்தா? சரி, அந்த ராஜ்யத்தில் சில கொள்ளையர்கள் மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தினார்கள். ராஜா என்ன பண்ணாராம்? இதை கேள்விப்பட்டோன்னே தனது மகனிடத்தில் கூப்பிட்டு சொன்னாராம், நீ என் அதிகாரத்தோடு போ என்று சொல்லி அவரிடத்துல இருந்த அந்த முத்திரையை கையில் கொடுத்து அனுப்பினாராம். என்னன்னா, ஒரு பெரிய ராஜ்யம், அதில் அரசர் இருக்கிறாரு. அந்த அரசர் இருக்கிற அந்த பெரிய ராஜ்யத்தில் சில இந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களை ஒரு அச்சுறுத்தி பயமுறுத்தி சில காரியங்கள் ஈடுபடுகிறதை ராஜா அறிந்த உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டு என்ன பண்ணார்? தன்னுடைய மகனிடத்தில் தன்னுடைய முத்திரையை, ராஜ முத்திரையை கொடுத்து என்ன பண்ணார்? அமுச்சு வச்சார். அந்த மகன் சென்றபோது மகன் தகப்பனுடைய, அதாவது ராஜாவின் முத்திரையை பயன்படுத்தியதை பார்த்த உடனே அதை பார்த்த கொள்ளையர்கள் பயந்து நடுங்கி என்ன பண்ணாங்களாம்? அந்த இடத்த விட்டு உடனே ஓடி போனாங்களாம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். இதிலிருந்து நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். ராஜான்றது இதை யாரை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பிதாவானவரை குறிக்கிறது. மகன்றது இது யாரை குறிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இயேசுவை. முத்திரைன்றது யாரை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன்னாரு. தன் சுயத்தில் பிசாசை துரத்துறன்னு இயேசு சொல்லவே இல்லை. தன் சுய மாம்ச பலத்தில் பிசாசை அவர் துரத்தவில்லை. அவருக்குள் ஆவியானவர் இருந்தார். நான் தேவ ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால். புரிஞ்சுச்சா? அப்போ பிசாசை துரத்தணும்னா ஆவியானவருடைய நிறைவு அவசியம், ஆவியானவருடைய புரிதல் அவசியம், ஆவியானவருடைய ஒத்தாசை அவசியம், ஆவியானவருடைய ஆலோசனை அவசியம், ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது அவசியம், ஆவியானவராலே நடத்தப்படுவது அவசியம். எந்த ஒரு மனுஷன் ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறானோ அவனை கண்டு பிசாசு நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, முடிக்கிற நேரம் இன்னொரு காரியத்தை சொல்ல நான் பிரியப்படுறேன். இன்னொன்று, இந்த வேதத்தில் இயேசுவின் இரத்தத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள்னு இருக்கா? எந்த இடத்துல இருக்கு? வெளிப்படுத்தலில் பார்க்க முடியும். ஐ திங்க் 12-21 அதிகாரம் நினைக்கிறேன். எடுக்க நேரம் இல்லை, நான் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள்னு இருக்கு, பிசாசை துரத்தினார்கள்னு இல்லை பைபிளில் எங்கேயோ. என்னது ஜெயம்னாலே என்னதான்? பிசாசானவனை மேற்கொள்வது தானே ஜெயம். அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள். ஆனால் பிசாசை துரத்தினார்கள்ன்ற வார்த்தை எங்கே இருக்குன்னா, இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்தினார்கள். தேவ ஆவியினாலே பிசாசை துரத்தினார். அடுத்தது இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு அழகா, என்ன தெரியுமா? திரித்துவத்தில் நான் முதல்ல இயேசுவின் நாமத்தை பேசிட்டேன். திரித்துவத்தில் அடுத்தது தேவ ஆவியானவரை பேசிட்டேன். அடுத்து மூணாவது இன்னொருத்தர் குறையிறாரு. யாரு? ஆபிரகாமா. வசனம் சொல்லுகிறது திரித்துவத்து மகிமையை பாருங்க.
வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தெரியும். லூக்கா 11:20 நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தேவனுடைய விரல்னா என்ன தெரியுமா? தேவனுடைய விரல்னா என்ன தெரியுமா? தேவனுடைய விரல் என்னன்றதை ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். வசனம் என்ன சொல்லுது? சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். என்னன்னா, இது மனிதர் அல்ல, தேவனே நேரடியாக செய்கிற செயல். தேவனுடைய விரலினால் எழுதுவது. இங்க தேவனே நேரடியா என்ன பண்றாரு? புரியுதா சொல்றது? புரியுதா? அப்படின்னா இது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. நான் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவனுடைய விரல் என்பது என்ன தெரியுமா? அவருடைய வல்லமை, அவருடைய 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 வல்லமையை குறிக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம் தான் என்னது? இங்க தேவன் தம்முடைய விரலினாலே எழுதப்பட்ட, அப்படின்னா இது மனிதர் அல்ல, மனித தேவன் சொல்ல சொல்ல எழுதுனது இல்லை, மனிதன் தேவ சொல்ல சொல்ல செதுக்குனது அல்ல. இது தேவன் தம்முடைய வல்லமையினாலே வெளிப்பட்டு தன்னுடைய விரலினாலே நேரடியாக தேவனுடைய செயல். புரியுதா? அதுதான் தேவனுடைய விரல். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். யாத்திரையாகமம் 8வது அதிகாரம் 19வது வசனம். யாத்திரையாகமம் 8:19. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். எதுக்காக தெரியுமா? பேன்கள் தேசம் முழுவதும் என்னது இருக்கு? இது எல்லார் மேலேயும் பேன்கள். அப்ப பார்வோன் சொல்லும்போது மந்திரவாதிகளால் அதை செய்யக்கூடாமல் போயிற்று. மந்திரவாதியால செய்ய முடியாததை தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விரல் செய்யும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ பிசாசுகளை துரத்தும் போது நான் விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசுவின் நாமம் சொன்னால் பிசாசு நடுங்கணும்னா எனக்கு என்ன தகுதி இருக்கணும்னா, நான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து தேவனுடைய வல்லமையை என் மீது அபிஷேகத்தை பெற்றவனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நானும் விசுவாசி என்னமோ சொல்லுவாங்களே, போகிற போக்கில் அது உங்களை போட்டுட்டு போயிடும். என் தேவன் பிள்ளைகளே, பிசாசுகளை துரத்துக்கிற அதிகாரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாள் நீங்கள் பிசாசானவனை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டியது இருக்குது. ஒரு நாள் ஓட்ட வேண்டியது இருக்குது. உங்கள் ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில், நீங்கள் போய் செய்ய போகிற ஊழியத்தில், நீங்கள் போய் நிற்க போகிற கிராமத்தில், நீங்கள் போய் நிற்க வேண்டிய பட்டணங்களில், அன்பு தேவ பிள்ளைகளை, பிசாசானவன் உங்களை மோசம் போக்கிட்டு இருக்கதே உங்களுக்கு தெரியலையே, அதுலேருந்தே நம்மளால் மீள முடியலையே, நம்ம எங்கேருந்து இன்னொருத்தவங்களை போய் மீட்டெடுக்க போகிறோம்? ஆனால் ஒன்று, அவர் கொடுத்த அடையாளமே என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்து. அது யாரோடைய பணி? எவரோ ஒருத்தவங்களுடைய பணி. அதுக்குன்னு வரங்கள் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த வரங்கள் படைத்தவர்களுடைய வேலை அதை அவங்க பார்க்கட்டும்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் அதற்காகவும், ஏன்னா கட்டுண்ட ஜனங்களை நீங்கள் விடுதலை ஆக்காதது நிமித்தம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். அப்போ ஆண்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பெண்களுங்க, நாங்கள் எங்கெங்கே பிசாசை ஓட்ட போகிறோம்? பெண்களுக்கு ஓட்டுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். பெண்களுக்கு நீங்கள் ஓட்டுங்க, ஆண்களுக்கு ஆண்கள் பார்த்துக்குவாங்க. ஆனால் என்ன பண்ணணும்? ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, புதிதாய் திருமணமானவங்க.
அந்த பையன் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாப்புல. அந்த பையன் கொஞ்ச நாளில் ஆண்டவருடைய அழைப்பு இருந்துச்சு, ஊழியம் இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்து ஊழியத்துலேயும் செயல்படுகிற பிள்ளை தான். ஊழியத்தில் இந்த பிசாசுகளை துரத்துக்கிறதுக்காக கொள்ளும்போது என் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில சூழல்கள் பார்க்கும்போது அந்த மாமியார் அந்த மகனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், இப்போ நீங்கள் ஊழியம் செய்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆனால் அந்த பிசாசை விரட்டுற வேலையெல்லாம் அதெல்லாம் வந்து வேணாம், அது உங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை. சொல்கிறது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசை துரத்துறது உங்களுடைய அடையாளம், யுவர் ஐடென்டிட்டி. அதுவுமே ஒரு பிசாசனுடைய சரியான தந்திரத்தினுடைய ஆலோசனை தான். பிசாசை விரட்டுறவனே கம்மி, அதை விரட்ட விடாமல் பிசாசு என்ன விவரமாக என்ன பண்ணுறாங்க, சில நேரம் நமக்கு தெரிஞ்சவங்களை வச்சு தான் என்ன பண்ணுவான் பிசாசு. நமக்கு நேசமாக இருக்கிறவங்கள வச்சு தான் நம்மளை என்ன பண்ணுவான், நமக்கு பிரியமானவர்களை வச்சு தான் என்ன பண்ணுவான், நம்மளை மோசம் பார்க்குவான். ஆவியில் தெளிவு இல்லைன்னா, உங்கள் ஆத்மாவில் ஒரு புரிதல் இல்லைன்னா உங்களை விலை பண்ணிடுவான் பிசாசு. ஜாக்கிரதை. யாரை குறை சொல்லட்டும், இவங்க சொன்னால் அப்படியே தெய்வ வாக்கா நம்பாதீங்க, அவங்க சொன்னால் உடனே அதை தெய்வ வாக்கா நம்பாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் யாரையுமே நியாயம் தீர்க்காதீங்க, கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிசாசு வைக்கப்படணும். டே இவனுக்கு மன அழுத்தத்தை கொடுத்த மைண்ட் டெம்பரேச்சர். இந்த என்னமோ இப்போ புதுசாக எங்கள் பையன்லாம் டிப் என்னதான் இப்படி கையை வச்சுக்கிட்டே என்னமோ செஞ்சாலுங்களே எல்லாம் என்னதான் டிப்ரெஷன். பிசாசுக்கு டிப்ரெஷன் கொடுக்கறதுக்கு கற்றுக்குங்க. அவனை ஃப்ரீயாகவே இருக்க விடாதீங்க. சும்மா இருந்தால் தான் அவன் நம்ம பக்கம் வந்து நம்மள்கிட்ட ஏதாவது வேலையை காட்ட பார்ப்பான். அவனை வெறுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களை கண்டாலே தெரிச்சு ஓடணும். அது எப்படி முடியும்? உபவாசத்தில், ஜெபத்தில், தேவனோடு நெருங்கிறதுல, ஐக்கியம் கொடுக்கறதுல, ஊழியம் செய்கிறதுல, போட்டு அடிச்சு நவுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுல. அமேன், அல்லேலூயா, அமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொன்னது போல் 11:45. இப்போ என்னது கரெக்டாக கம்யூனியனோட முடிக்கிற நேரம். இன்னொரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆனால் அந்த வார்த்தையை மட்டுமா தான் நான் சொல்லிடுறேன். சரியா? எப்படி வேதம் பிசாசை விரட்டினதா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மத்தேயு 8:16 எடுங்க. ஏன்னா இதோட முடிச்சு விட்ருவோம். அடுத்து மறுபடியும் இதை தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா போய்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, மற்ற காரியங்களை பார்க்கணும். மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி. எதனால துரத்தினாரு? வார்த்தையினாலே துரத்தி, தேவ ஆவியினாலே துரத்தி, தேவ விரலினாலே துரத்தி, தேவ நாமத்திலே துரத்தி. புரியுதா? இதெல்லாம் ஒரு யுக்தி. பிசாசுகளை துரத்த நம்ம பயன்படுத்த வேண்டிய டூல்ஸ். அது எங்கிடத்துல இருக்கணும், அதற்கு நான் தகுதியுடையவனாக இருக்கணும். இருந்தால் போதும். விசுவாசிக்கிறியா? உனக்கு அதிகாரம் இருக்குது. விசுவாசிக்கிறியா? அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அக்காவுக்கு அதிகாரம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆன்ட்டிக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இன்னொருங்களை எதிர்பார்க்க வேணாம். நீங்கள் உங்கள் பகுதியில் நீங்களே பிசாசுகளை துரத்தலாம். கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கலாம். வியாதியில் இருக்கிறவர்களை விடுதலை கொடுக்கலாம். சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆனால் மேட்டர் என்னன்னா, எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்ற பேரில் மற்றது எதுவுமே இல்லைன்னா இந்த திருத்துவம் எப்படி தேவனுடைய விரலாகிய வல்லமை, அந்த அபிஷேகம் இல்லாமல், அது மாத்திரமல்ல பரிசுத்தாவினால நிறைவு இல்லாமல், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய நாமத்தின் மீது உள்ள விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நீங்கள் அதிலேருந்து விடுதலை பெறவும் முடியாது, மற்றவர்களை விடுதலை ஆக்கவும் முடியாது. இன்றைக்கி நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். எழுந்து நிற்போமா. நம்ம அந்த கம்யூனியனுக்குள்ளே போகிறோம். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்களேன். நான் நடந்து கொள்கிறது, என்னுடைய செயல், என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தனை, இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. தேவன் இன்னைக்கு உங்கள் தவறுகளை உணர்த்துறோம். ஆண்டவர் கண்டித்து உணர்த்துறதா நீங்கள் எடுத்துக்கோங்க. இனி இந்த காரியத்தை செய்யாதீங்க. இனி இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அறியாமை நிமித்தம் செய்கிற தவறுகளை தேவன் மன்னிப்பார். ஆனால் அறிஞ்சி என் சுயத்தில்
நான் செய்வேன் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம தேவனுக்கு ஒரு நாள் நம்ம கணக்கு ஒப்புவிச்சு தான் ஆகணும். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் என் பேச்சில், என் செயலில், என் சிந்தையில் ஆவியானவர் என்னை நடத்துகிற விதமாக தான் நான் நடந்து கொள்கிறேனா? சரி, இப்போது பாஸ்டர் பிரசங்கம் பண்ண இவ்வளோ நாட்களில் இந்த பிசாசை குறித்து பேசிய காரியங்களில் இதில் ஏதாவது ஒரு கிரியைகளில் பிசாசுக்கு என் இருதயத்தில் நான் இடம் கொடுத்துருக்கேனா? இல்லை அனுமதிச்சிருக்கேனா? இல்லை அது என்கிட்ட இருக்கா? இன்னைக்கு ஆவியானவரே என்னை மன்னிங்க ஆவியானவரே. நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றுங்க, ஒரு புதிய மனிதனாக என்னை மாற்றுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். உண்மை அறிஞ்சிருந்தோம், உண்மை தெரிஞ்சிருந்தோம், துணிகரமாக என் மாம்ச கண்ணில் பார்த்துக்கிட்டு நான் எல்லாத்திட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேனா? நான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனா? நான் தேவனுக்கு பிரிய இல்லாத ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனா? என்னை மன்னிங்க. ஒப்புரவாகுங்க, தேவனோட ஒப்புரவாகுங்க. அவர் மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன். ஒன்று தான், நம்மளுடைய பிழைகளை உணரும் பொழுது அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவர். ஆனால் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தும் போது பார்வோனுடைய இருதயத்தை கடினப்பட அவனுக்கு அழிவு உண்டாயிட்டே இருந்துச்சு. நம்ம விதைக்காத ஒன்றை நம்ம அறுக்க மாட்டோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் ஆண்டவர் அதை அறுக்க செய்வார். நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துல பிசாசு உங்களுக்குள்ளே வரான், எந்த இடத்துல நீங்கள் அவனுக்கான வழிவாசல்களை திறந்து கொடுக்குறீங்க? நான் ஆவியில் யோசித்து நடந்துக்கிறேன்னா, நான் வசனமே தெளிவாக சொல்லுது, நீங்கள் மாம்சத்திற்குண்டானவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குண்டானவர்கள் என்று வசனம் சொல்லுது. ஆவிக்குண்டானவன் ஆவிக்குண்டானவைகளே சிந்திக்கிறான் இருக்கு. நான் ஆவிக்குண்டானபடி தான் சிந்திக்கிறேன்னா, ஒவ்வொரு மனுஷன்கிட்ட பேசும்போது பழகும்போது செயல்படும் போது நான் மாம்சத்தில் சிந்திக்கிறேன்னா, மாம்சத்தில் செயல்பட்டால் அந்த மாம்சத்தின் செயல்பாடு அழிவு. ஆனால் ஆவியில் செயல்பட்டால் அது நித்திய ஜீவன். நான் ஆவிக்குரிய கண்ணை கொடுங்க. நான் ஒரு காரியத்தை செய்யும்போது, ஒரு வார்த்தை பேசும்போது, ஒருத்தவங்கள்ட்ட அணுகும்போது, முதல்ல நான் மாம்சத்தில் செயல்படாமல் நான் ஆவியில் என்ன பண்ணணும்? தற்காத்துக்கணும். ஆவியானவர் எனக்கு பலன் கொடுங்க. எனக்குள்ளே ஆவியானவர் வாங்க, எனக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்கு கண்டித்து உணர்த்துங்க. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது. மாம்சம் வேணாம் ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ளே வேணாம். நான் ஆவியானவருடைய பிள்ளை, ஆவியானவரை என்னை நடத்துங்க. இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நீங்கள் தேவனோடு இடைப்படுங்க. இது உங்களுக்கான நேரம். நான் முடிச்சிட்டேன், நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். ஒரு நிமிடம் உங்களை நீங்களே நிதானித்தறீங்க. இதை விட நல்ல வாய்ப்பு நம் மனம் திரும்ப ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நம்ம இருதயம் கடினப்படும்னா ஆவியானவர் விலகி போயிடுவார். ஆவியானவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போயிடுவார். முன்னிலைமையோட பின்னிலைமை இன்னும் மோசமாயிரும். உங்களுக்குள்ளே கிரியை செய்த ஆவியானவரை துக்கப்படுத்தினது நிமித்தம் சத்தியத்தை கேட்டும் துணிகரமான பாவம் செய்தா, சத்தியத்தை கேட்டும் அந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்காம போனா ஆவியானவர் அகன்று போயிடுவார். முன்னிலைமையிலும் பின்னிலைமும் மோசமாக போகும். ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, என் குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, நான் விழுந்து போகாதபடி என்னை பலப்படுத்துங்க. ஆவியில் நான் இன்னும் பலப்படணும், இன்னும் ஆவியானவரை குறிந்து அறிந்து கொள்ளணும், இன்னும் சத்தியத்தில் பலப்படணும், வார்த்தையில் பலப்படணும், திரித்துவத்தில் பலப்படணும், தேவனுடைய பிரதிநிதியாய் பிரஜையாய் இந்த பூமியில் செயல்படணும். இந்த ஒரு வாழ்க்கை அது கிறிஸ்துவுக்கென்று ஒரு சாட்சியாய் மாறணும். என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணணும், என்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கணும். ஒரு அர்ப்பணிப்பு. இன்னும் உங்கள் சுயத்தில் முடிவெடுக்காதீங்க. உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்யாதீங்க. இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? என் வசதி, என்னுடைய விருப்பம், என் சுயம், எனக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் செய்கிற வரைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. என்னைக்கு அந்த தவறை உணர்ந்து ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களோ, விட்டு கொடுப்பீங்களோ, அப்போ தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆழமாக சொல்கிறேன். உன் சுயத்தின் அடிப்படையில் நீ எவ்வளோ காலம் வேணாலும் வாழலாம், அதனுடைய முடிவு அழிவு. ஆவியானவர் உங்களை நடத்துவார்னா
அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர். உங்கள் அருமையாக நடத்துவார், கிருபையாக நடத்துவார், தேவ சித்தத்தின்படி நடத்துவார். நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்கள் சுயத்தை, உங்கள் பார்வைக்கு நலமானவைகளை யோசிக்காதீங்க. லோத்து தனக்கு நலமானதை யோசித்தான், அதுபோல் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே நாம் எல்லோரும் நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையின் பங்காளர்களாய் நாம் பங்கு பெறுவோம்.